நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஹச்சப் மற்றும் ஜெர்சியில் ஒரு 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 4 மாடுகளுமே நல்ல தரமான மாடு. ஹச்சப்லாம் நல்லா வெயிட் மாடு, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுங்க. அதேமாதிரி ஜெர்சியுமே நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க. இந்த 4 மாடுகளுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக ஒரு ஹச்சப் மாடு. மாடு நல்ல வெயிட் மாடு, நல்ல யானை மாதிரி இருக்குது. நல்ல மடி செட்டுங்க. ஒரு 25 லிட்டர் வரையும் கறவைத்திறன் கொண்ட மாடுங்க. மாடு வந்து 2ஆம் மித்து மாடு, பல் வந்து கடைப்பல் தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போட 1 வாரம் பிடிக்குங்க. நல்ல காம்போலம், நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க. இந்த மாடெல்லாம் நல்ல கறவைத்திறன் பாவன முறை செஞ்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே அசால்ட்டாக 25 லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்கு. அப்படி நல்ல காம்போலாங்க. தலைப்பேர்லேயே மாடு 20 லிட்டருக்கு மேலே கறவை கொடுத்துருக்குதுங்க. தாராளமாக நேரில் வாங்க, வந்து பாருங்கள். மாட்டை செக் பண்ணியே ஓட்டிகிட்டு போய்க்குங்களேன். அதே மாதிரி சுழி தவறலாம் எதுவும் இல்லை. நல்ல சுழி தவறலாம் எல்லாம் நெத்தி சுழி, முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழியெலாம் எதுவும் இல்லை. நல்ல நரம்படி பால் தரம் அருமையாக இருக்குது. நல்ல வெயிட் மாடு, நல்ல கனத்தில் இருக்குதுங்க. வீடியோவில் பார்க்குறதோட மாட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள். நல்ல சூப்பர் குவாலிட்டி, நல்ல பெரிய ஹச்சப்பு, பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க. இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு. பெரிய பெரிய பண்ணைகளுக்கெல்லாம் அந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாங்க. ஒரு மாடு வாங்கினாலும் நல்ல தரமான மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு அப்போ தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கா. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. அடுத்ததாக இரத்த செவலையில் தலையீத்து கிடாரிங்க. நல்ல உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய கிடாரி, அருமையான மடிசெட்டில் இருக்குதுங்க. தலைச்சங்கிடாரி 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 15 லிட்டரு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. நல்ல மடி செட்டுங்க. நல்லா அடைச்ச மடியில் ஃபுல் மடி எடுக்குங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. நல்ல மடி எடுக்கக்கூடிய கிடாரிங்க. நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா நெட்டு போக்கான கிடாரி, நல்ல உடல் அமைப்பு, அருமையான கறிக்கட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கார தரப்புலேருந்து நேரில் வந்து பாருங்கள். காம்போலம், நல்ல காம்போலம், ஃபுல் மடி எடுக்கிறப்ப கிடாரி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். பின்னாடி நல்ல பாலனை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த தலையத்தில் கிடாரி இந்த சைஸில் இருக்கிறப்ப இன்னும் 2 3 கிடாரி உடஞ்சி கொடுத்துச்சுன்னா நல்லா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். மடிக்கூச்சம்லாம் எதுவும் இல்லை. அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு ஜெர்சியில் சூப்பர் குவாலிட்டி ஜெர்சி, நல்ல டாப் குவாலிட்டி ஜெர்சின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா தரமாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். 2ஆம் இது தான், பல் வந்து கடைப்பல்லுங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. கண்ணு போடுறதுக்கு எப்படியா இருந்தாலும் இது டைம் ஒரு 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 15-17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. நல்லா சைனிங்காக இருக்குது. நல்லா ஃபேக்ட்ரி தரக்கூடிய மாடு. அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ இருக்க மடி செட்டோட இன்னும் டைம் இருக்குது, 15 நாள் டைம் இருக்குது. நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படி அதே மாதிரி நல்ல காம்போலாம், நல்லா பூ காம்போ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 4 மாடுகள் இருக்குதுங்க. அதே மாதிரி கட்டுத்துறையில் எப்போவுமே 10 மாடுகள் இருக்கும். அதனால் அனுசரித்து பண்ணிக்கலாம். அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். இதுவும் 2ஆம் மித்து, பல் வந்து கடைப்பல், 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு பிறக்க ஒரு 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். இதுவும் 2 வேலைக்கு ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடுகளுங்க. எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடுகளுங்க. எல்லா மாடுகளுக்கும் சுழி தவறலாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடுகள். நேரில் வந்து பாருங்கள். இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணி எனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துடலாம். விலையை பொறுத்தவரை கொஞ்சம் முன்ன பின்ன ஒவ்வொரு மாட்டுக்கு ரேட்டு வித்தியாசம் இருக்கனால நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா மாடுகளுமே அனுசரித்து பண்ணிக்கலாம். கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. அதேமாதிரி தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹட்ஸ்அப்லாம் நல்லா சூப்பரான குவாலிட்டி. அதேமாதிரி ஜெர்சி நல்ல டாப் குவாலிட்டி ஜெர்சிங்க. எல்லா பொருளுமே நல்ல தரமான பொருளாக இருக்குது. அட்வான்ஸ் மாதிரி போடுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். தமிழ்நாடு பூரா, தமிழ்நாடு, பெங்களூர் எல்லா மாநிலமும் சரி, எல்லா மாவட்டத்துக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி அது மாதிரி புதிதாக தொழில் தொடங்குறவங்க இல்லைன்னா பண்ணைகள் வச்சுக்கிறவங்க தாராளமாக இந்த மாடுகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நல்ல மாடுகள், நல்ல பொருளாக இருக்கிறப்ப தாராளமாக தேடி போய் வாங்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்பட்ட நபர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.